தாவேக்கவினரை பொறுத்தவரை சமூக வலைதளங்கள் மூலமாக தான் கட்சி வளர்த்தனர் என்று இபிஎஸ் தற்பொழுது கூறியுள்ளார். அதிமுக தோல்விக்கு ஐடி விங் மட்டுமே காரணமில்லை என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டம் என்பது நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மக்களுக்கு எவ்வித உதவிகளையும் செய்யாமல் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு விவசாயிகளின் உழைப்பின் அருமை தெரியாது, அவர்கள் கஷ்டம் தெரியாது. அதனால்தான் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. சமூக வலைதளம் மூலமாகவே கட்சியை வளர்த்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். நாமும் அதிமுக ஐடி விங்கை மாநில அளவில், மண்டல அளவில், ஒன்றிய அளவில் நிர்வாகிகள் நியமித்தோம். ஆனால் ஐடி விங் நிர்வாகிகள் சரியாக செயல்படவில்லை. இனிமேலாவது சரியாக செயல்படாத நிர்வாகிகளை நீக்கிவிட்டு கட்சியில் ஆர்வமாக திறமையாக செயல்படுபவர்களுக்கு பதவி கொடுங்கள். குறிப்பாக இனி இயக்க வளர்ச்சிக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அளவிற்கு திறமையான நபர்களுக்கு கட்சி பதவி வழங்க வேண்டும். இந்த தோல்விக்கு ஐடி விங் மட்டும்தான் காரணம் என்று நினைக்காதீர்கள், பிற சார்பு அணிகளும் சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலிலே கட்சி விசுவாசமாக இருப்பவர்களுக்கு அடையாளம் கண்டு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் இடைத்தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி பெற அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அவர் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தாவேக்கவினரை பொறுத்தவரை சமூக வலைதளங்கள் மூலமாக தான் கட்சி வளர்த்தனர் என்று இபிஎஸ் தற்பொழுது கூறியுள்ளார். அதிமுக தோல்விக்கு ஐடி விங் மட்டுமே காரணமில்லை என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டம் என்பது நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மக்களுக்கு எவ்வித உதவிகளையும் செய்யாமல் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு விவசாயிகளின் உழைப்பின் அருமை தெரியாது, அவர்கள் கஷ்டம் தெரியாது. அதனால்தான் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. சமூக வலைதளம் மூலமாகவே கட்சியை வளர்த்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். நாமும் அதிமுக ஐடி விங்கை மாநில அளவில், மண்டல அளவில், ஒன்றிய அளவில் நிர்வாகிகள் நியமித்தோம். ஆனால் ஐடி விங் நிர்வாகிகள் சரியாக செயல்படவில்லை. இனிமேலாவது சரியாக செயல்படாத நிர்வாகிகளை நீக்கிவிட்டு கட்சியில் ஆர்வமாக திறமையாக செயல்படுபவர்களுக்கு பதவி கொடுங்கள். குறிப்பாக இனி இயக்க வளர்ச்சிக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அளவிற்கு திறமையான நபர்களுக்கு கட்சி பதவி வழங்க வேண்டும். இந்த தோல்விக்கு ஐடி விங் மட்டும்தான் காரணம் என்று நினைக்காதீர்கள், பிற சார்பு அணிகளும் சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலிலே கட்சி விசுவாசமாக இருப்பவர்களுக்கு அடையாளம் கண்டு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் இடைத்தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி பெற அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அவர் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.